சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா வந்து கூட்டி போய் உங்களை விசாரிக்கணும். போமாங்கறல மாமா வா இங்க உட்கார். சார் அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் காணும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா நீங்க என்ன சார் கஸ்டடியில் எடுக்கிறீங்க? காணோம்னா கம்ப்ளைண்ட் கொடுங்க, அதுக்கு விசாரணையை தனியா நடத்துறேன். இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு அந்த பொண்ணை விசாரிக்கணும். நீ ஃபர்ஸ்ட் வெளியே போ. சார் நான் எதுக்கு சார் வெளியே போனோம்? டேய் உனக்கு இதில் சம்மந்தம் இல்லைல்ல? குணசேகரன் சார் தம்பிங்கிறனால தான் உன்னை இதில் சேர்க்காம விட்டோம். மரியாதையா ஓடி போயிரு. ஏய் நீ யார் அது சொல்றதுக்கு? பண்றது பண்ணிட்டீங்க. வெளிய வா. ஏய் என்ன ஓர வெளிய போங்க சார். சார் போறதுக்கு சார் சார் போயா வெளியே போயா. சக்தி சக்தி சார் சார் நான் ஏன் சார் வெளிய போனோம்? வெளியே போயா பிச்சிருவா. மரியாதையா கிளம்பிடு. அவங்கள விசாரிச்சுட்டு அனுப்பிடுறேன். தேவையில்லாம கத்துறது ஆர்ப்பாட்டம் பண்ணன்னு வச்சுக்கோ, பிரச்சனை ஆயிடும். உனக்கு தான் சிக்கல். கிளம்புடா. சார் நாங்கள் கிளம்புறோம் சார். சார் வரோம் சார். சரி ஏய் உங்களெல்லாம் எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? கூடிய சீக்கிரம் உங்களை அப்புறம் அவர் எங்க அண்ணன் எல்லாரும் சாயமும் வெளுக்க போகுதுரா. விட மாட்டேன்டியே. யோ அங்க போய் என்னன்னு பாரியா. தம்பி நீ எங்க நிக்கிற? கிளம்பு. அந்த பொண்ணை சார் விசாரிச்சுட்டு அனுப்பிடுவாரு. கிளம்புப்பா. தம்பி தம்பி கிளம்புப்பா கிளம்பு. எங்ககிட்டே கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுறீங்க. இங்க பாரு, நாங்க வெளிப்படையா எதுவுமே சொல்லல, சொல்லவும் மாட்டோம். எங்க கிட்ட இருந்து தூக்கிட்டு போனீங்கல்ல, அத நீங்களாவே கொண்டு வந்து எங்க காலடியில போடுவீங்க. போட வைப்போம். பாக்குறியாடா? இந்த கேம் இன்ட்ரெஸ்டிங்காக தான்டா இருக்கு. நாங்கள் தேடுறது எங்ககிட்ட தானாக வந்து சேரும். ஆனால் உன் பொண்டாட்டி உங்ககிட்ட வந்து சேருவாளாங்கிறது டவுட்டு தான். குட் லக் ப்ரோ. ஏய் சி பட வர்த்தா. என்னாச்சு ஜென்னி? போலாம்ல சார், கூட்டு போலாம்ல. தம்பி நீங்களும் இந்த பொண்ணும் ஒன்று சொல்றீங்க, அந்த ராமசாமி கிருஷ்ணா பிரதர்ஸ் வேற ஒன்று சொல்றாங்க. நாங்க சொல்றதுதான் சார் நிஜம். இதே தான்பா அவங்களும் சொல்றாங்க. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு இந்த பொண்ணை விசாரிச்சாச்சு. இவங்க மேல எந்த தப்பும் இருக்கிற மாதிரி தெரியல. வீடியோ ப்ரூஃப் அவங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கு. இந்த பொண்ணும் இவங்க அம்மாவும் தங்கச்சியும் காணாம போனதுக்கு அவங்க தான் காரணம்னு சொல்றாங்க. அதுக்கு இவங்க தங்கச்சி பேசின வீடியோ ஒன்று தான் இருக்கு. மேற்கொண்டு தகவல் கிடைக்கணும்னா இவங்க அம்மா தங்கி இருந்த வீட்டுக்கு போய் பார்த்தா தான் அடுத்த கட்ட விசாரணைக்கு போக முடியும். அதனால இந்த பொண்ணை நான் அங்கே கூட்டிட்டு போறேன். சார் நானும் வரேன் சார். நான் அவங்களை பைக்கில் கூட்டிட்டு வந்துடுறேன். இல்லை தம்பி, அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. இந்த பொண்ணு எங்க கூட வரட்டும், நீ வேணா பின்னாடி வா. இவ்வளோதான் என்னால் சப்போர்ட் பண்ண முடியும். நீங்க வேற தேவையில்லாமல் அடிதடின்னு பேசுறீங்க. அந்த பசங்க ஃபோன் போட்டு உங்களை உடனே வீட்டுக்கு அனுப்ப சொல்லி என்கிட்ட பேசுகிறாங்க. நானும் ஓரளவுக்கு தான்ப்பா பார்க்க முடியும். உங்கள் வலி எனக்கு புரியுது. இவங்க அம்மாவும் தங்கச்சியும் காணோன்னு பதறீங்க. ஒருவேளை அவங்க மனசு நொந்து சென்னைக்கே போயிருக்கலாம்ல. போறவ எதுக்கு சார் இப்படி ஒரு வீடியோ பண்ணிட்டு போகணும்? அம்மா, காக்கா உட்காந்து பணம் விழுந்த கதையாக கூட இருக்கலாம். நீங்கள் எதுக்கும் உங்கள் சொந்தக்காரங்க கிட்ட விசாரிங்கம்மா. நாங்கள் போயிட்டு அந்த வீட்டில் பார்த்துட்டு வந்துட்டு முடிவு எடுக்கிறோம். சக்தி நான் இவங்களோட போறேன்.
நீ வாசு கிட்ட முழு விவரத்தையும் சொல்லாம அஞ்சனா ஏதாச்சும் பேசினாளா அம்மா பேசினாங்களான்னு மட்டும் நீ கொஞ்சம் விசாரிச்சு வை. நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடியே கிளம்பி வா.